சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 30ஆம் தேதி. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம். தேவ சமூகத்தில் அவருடைய ஜனங்களின் முன்னிலையிலும் வாழ்க்கை துணையாக ஒன்று சேரப்போகிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயங்குகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வீட்டை நேசித்து தங்களின் ஐக்கியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை அவர்கள் காண்பிக்க வேண்டும். அவர்கள் எதை செய்தாலும் அல்லது வைத்திருந்தாலும் அது அவர்களின் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வராது. ஆனால் தேவன் தனது சொந்த தெய்வீக பிரமாணங்களை கொண்டு அவளை ஆசீர்வதிக்கும் முன் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். மேலும் அவர் சொல்வது போல் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதாவது தேவனை பொறுத்தவரையில் அவர் நம்மை நித்தியம் முழுவதும் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும், யுகங்கள் முழுவதும் அவர் ஆசீர்வாதத்துடன் ஆசீர்வாதத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். இதற்கு முடிவே இல்லை. என்னே ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் என்னே ஒரு ஆசீர்வாதம். மேலும் இந்த ஆசீர்வாதம் தேவனை நோக்கி பார்க்கும் அனைவருக்கும் பொருந்தும். தேவன் மனிதனின் நிலைகளை கொண்டு பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. நீங்கள் தெய்வீக சட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தால் அவர் ஒருவருக்கு எதை வழங்குகிறாரோ அதை அவர் அனைவருக்கும் வழங்குவார். அவர் எதை கொடுத்தாலும் அது நித்தியத்திற்கும் மிகுதியாக கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்று நாம் வாசிக்கிறபடி அவர் நமக்கு எல்லாவற்றையும் முழுமையாகவும் நிறைவாகவும் கொடுக்க விரும்புகிறார். 3 வருடங்கள் அவருடன் இருந்த சீஷரிடம் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டது. அந்த ஆண்டுகளில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். அவர் அற்புதங்களை செய்தபோது அவருடன் இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருந்தார்கள். சீஷரிலும் அற்புதங்களை செய்துவிட்டு, உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று கர்த்தரிடம் சொல்லி மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், அந்த காரியங்கள் எதுவும் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்க முடியாது. அவர்கள் செய்த அற்புதங்களில் அவர்கள் பெருமை கொள்வதை அவர் விரும்பவில்லை. எனவே அவர் சொன்னார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருப்பதை நீங்கள் உறுதியாக நம்பினால் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை மிகுதியாக ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஜீவன் உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரும். புதிய ஜீவன் நமக்குள் வரும்போது கர்த்தர் தம்முடைய தெய்வீக சட்டங்கள் அனைத்தையும் நமக்கு கற்பிப்பார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் கூறியது போல் தெய்வீக வாழ்க்கை உங்களை திருப்தியாக்கும் மற்றும் உண்மையான உள்ளான சமாதானத்தையும் தரும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஐஸ்வர்யம், பொன், வெள்ளி, கௌரவம், பதவி, செழிப்பு என உலகில் எதை பெறுகிறோமோ அது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. நீங்கள் விரும்பியதை பெற்ற பிறகு பூமிக்குரிய மகிழ்ச்சி கரைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். மாறாக துன்பத்திலும் பாடுகளிலும் மேலும் மேலுமாக ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இது நமது ஆரோக்கியம், பதவி, செல்வம் அல்லது அறிவு சார்ந்தது அல்ல.